ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பயணித்த ஹெலிகாப்டரை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. யுக்ரைனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட குர்ஸ்க் பகுதியை பார்வையிட ரஷ்ய அதிபர் புட்டின் மே 20ஆம் தேதி ஹெலிகாப்டரில் பயணித்தார். அப்போது அவரை தாக்க முயற்சி நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. அதிபர் புட்டின் பயணித்த ஹெலிகாப்டரை வானில் வழிமறைத்து சில ட்ரோன்கள் தாக்க முயன்றதாக அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வலிமையான வான் பாதுகாப்பு அமைப்பின் உதவியோடு ட்ரோன் தாக்குதலை முறியடித்ததாக ரஷ்யா தகவல் தெரிவித்திருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிபர் புட்டின் பயணித்த ஹெலிகாப்டரை வானில் வழிமறைத்து சில ட்ரோன்கள் தாக்க முயன்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. புட்டினின் ஹெலிகாப்டரை குறிவைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் ராணுவம் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சில நாட்களாகவே யுக்ரைன் மீதான ட்ரோன் தாக்குதலை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ரஷ்ய ராணுவம் கடுமையாக்கி இருக்கின்றது. இந்த வேளையில் ரஷ்ய அதிபர் புட்டினை கொல்ல முயற்சி நடந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பயணித்த ஹெலிகாப்டரை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டதோடு ஒரு வீடியோவும் வெளியாகியிருக்கின்றது. அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுக்ரைனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட குர்ஸ்க் பகுதியை பார்வையிட ரஷ்ய அதிபர் புட்டின் மே 20ஆம் தேதி ஹெலிகாப்டரில் பயணம் செய்தார். அப்போது இந்த தாக்குதல் முயற்சி நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிபர் புட்டின் பயணித்த ஹெலிகாப்டரை வானில் வழிமறித்து சில ட்ரோன்கள் தாக்க முற்பட்டதாகவும் அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் வலிமையான வான் பாதுகாப்பு அமைப்பின் உதவியோடு ட்ரோன் தாக்குதலை முறியடித்ததாக ரஷ்யா தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த செய்தி சொல்வது என்ன? வணக்கம் பிரீதா. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான யுத்தம் 3 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் காரணமாக இரு நாடுகளுமே ஒருவர் மீது மற்றொருவர் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. ட்ரோன்கள் மூலமாகவும் அல்லது பீரங்கிகளை பயன்படுத்தியும் இப்படி பல்வேறு வழிகளில் தாக்குதல் நடைபெற்று வருகிறது. நடுவுல கொஞ்ச நாள் இந்த தாக்குதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனா மீண்டும் தற்போது இன்னும் தீவிரமாக நடந்து வருகிறது. இதற்கு காரணமாக ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கடந்த வாரம் ரஷ்யாவோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குர்ஸ்க் அப்படிங்கிற பகுதிக்கு போறார். இந்த பகுதி முதல்ல யுக்ரைனோட கட்டுப்பாட்டுல இருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் அந்த பகுதியை ரஷ்ய ராணுவம் மீட்குது. அப்படி மீட்கப்பட்ட பிறகு முதன்முறையாக அந்த இடத்துக்கு புட்டின் போறார். ஒரு அட்வான்ஸ்டு ஹெலிகாப்டர்ல போறார். அவரு பாதுகாப்பு அம்சங்கள் பல நிறைந்த ஒரு அட்வான்ஸ்டு ஹெலிகாப்டர்ல தான் அங்க போறாரு. அங்க போய் லேண்ட் ஆக போற சமயத்துல யுக்ரைன் ட்ரோன்கள் மூலமாக அந்த ஹெலிகாப்டரை தாக்க முயன்றதாக ரஷ்ய தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யுக்ரைன் ஏவிய ட்ரோன்கள் புட்டின் பயணித்த ஹெலிகாப்டரை சூழ்ந்து கொண்டு மோத முயற்சி செய்ததாக சொல்லப்படுகிறது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நியூஸை ரஷ்யா தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இதுவரைக்கும் யுக்ரைன் தரப்புல இருந்து எதுவும் சொல்லப்படலை. அந்த மாதிரி தாக்க வந்த தற்கொலைப்படை ட்ரோன்களை வலிமையான வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமா நாங்க தடுத்துட்டோம். அதன் மூலமாக எங்களுடைய அதிபர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார், அந்த தாக்குதல் இருந்து தப்பி இருக்கிறார் அப்படின்னு ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கமாண்டர் யூரி தஷ்கின் சொல்லியிருக்கிறாரு. இந்த தாக்குதல் முயற்சி நடைபெற்றதாக கூறப்படும் நாள் மே 20. அன்றைக்கு தான் குர்ஸ்க்கு புட்டின் போறாரு. அப்பதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். கடந்த சில நாட்களாக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு யுக்ரைன் மீதான ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது போர் நடைபெற்று வரக்கூடிய 3 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு யுக்ரைன் மீது 100கணக்கான ட்ரோன்களை ரஷ்யா ஏவுது. புட்டின் மேல நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் முயற்சியின் எதிரொலியாகத்தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதல்ல 3 குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்திருப்பதாக யுக்ரைன் தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. இந்த இரு நாடுகளுடைய பிரச்சனையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் தலையிட்டு அப்பப்ப பேசிட்டு வர்றாரு. அவங்க 2 பேரும் அமைதிக்கு ஒத்துக்கொண்டதாக கூட சமீபத்துல ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஆனா மறுபடியும் ரஷ்யா யுக்ரைனை அடிக்க ஆரம்பிச்ச பிறகு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ட்ரம்ப் பேசியிருந்தாரு. அதே போல ஜெலன்ஸ்கி பேசிய பேச்சுகள் தான் இத்தனைக்கும் காரணம். அவர் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு ட்ரம்ப் பேசி இருந்தாரு.
புட்டினை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த ரஷ்யாவின் அதிபர் மட்டும் கிடையாது, கேஜிபி எனப்படக்கூடிய உளவுத்துறையில வேலை பார்த்தவர், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்டாக அவர் வேலை செஞ்சவர். அதனால தனக்கு எதிரான தாக்குதலை அல்லது தன்னை கொலை செய்வதற்காக எடுக்கப்படும் முயற்சிகளை புட்டின் லேசில் எடுத்துக்க மாட்டாரு. எந்த நாடுமே இதை லேசாக எடுத்துக்கொள்ளாது. அதுவும் உளவுத்துறையில் பணியாற்றிய அனுபவம் பெற்ற புட்டின் நிச்சயமாக இதை இயல்பாக எடுத்துக்கொள்ள மாட்டார். அதனால் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிரீதா, யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையே இருக்கக்கூடிய போர் சூழலில் இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களுக்கு நன்றி கவியரசன்.